அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெடுவினா எழுதுவது எப்படி அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சார், நான் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து நல்லா தான் சார் நெடுவினா எழுதுறேன், நல்லா தான் சார் படிச்சுட்டு போகிறேன். ஆனால் எனக்கு ஃபுல் மார்க் அப்படின்றதே கொடுக்க மாட்டாங்க சார். 8 மார்க்குக்கு வந்து 5 மார்க் தான் கொடுக்குறாங்க, 6 மார்க்குக்கு 4 மார்க் தான் கொடுக்குறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு எழுதுறான், அவனுக்குலாம் வந்து ஃபுல் மார்க் அப்படின்றது வந்துருது சார். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னா, இன்னைக்கு அதை தான்ப்பா உங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். டீச்சர்ஸ் உங்கள்ட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி எழுதுனா வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படின்றத நான் இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிவிடுங்க. அதாவது எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் நெடுவினா எழுதுவது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு நெடுவினா எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது குறிப்பு சட்டகம். என்ன சார் குறிப்பு சட்டகம் அப்படின்னா, ஒவ்வொரு வினா எழுதுறதுக்கு முன்னாடி, நெடுவினா எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் போட்டு மேலே குறிப்பு சட்டகம் அப்படின்னு டாபிக் போடணும். அதுக்கு கீழே என்ன எழுத போகிறீங்க அப்படின்றத முன்னாடி வந்து ஒரு முன்னுரை மாதிரி, முன்னுரைக்கும் அது வந்து முன்னாடி வந்து இதுதான் சார் நான் எழுத போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி, அதுதான் வந்து குறிப்பு சட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போடணும், மேலே குறிப்பு சட்டகம் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு முன்னுரை அப்படின்றது இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு டாபிக் இருக்கணும். என்ன சார் டாபிக் அப்படின்னா, சப் டாபிக்ஸ். ஒவ்வொரு டாபிக், இப்போ கதை எழுத போகிறீங்கன்னா அவங்களோட சப் டாபிக்ஸ் இருக்கணும். இப்போ வந்து ஒரு வினா எழுத போகிறீங்கன்னா அதுக்கான சப் டாபிக்ஸ் இருக்கணும். அது மாதிரி என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு முன்னுரை அப்படின்றது இருக்கணும், சப் டாபிக் எத்தனை இருக்கோ அதே மாதிரி சப் டாபிக் நீங்கள் அடுத்து வரிசையாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் முடிவுரை அப்படின்றது கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு நெடுவினா எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது முன்னுரை, கடைசியாக இருக்க வேண்டியது முடிவுரை, நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னா சப் டாபிக் அப்படின்றது இருக்கணும். கிளியரா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து என்ன சார் இருக்கணும் அப்படின்னா, அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா, முன்னுரையில் என்ன சார் நான் எழுதியிருக்கணும். முன்னுரையில் எப்பயுமே ஒரு வினா கேட்குறாங்க. இப்போ வந்து இறையன்பு அவர்களை பற்றி சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வினா கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவரை பற்றி ஆசிரியர் குறிப்பு மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 3 லைன் இல்லை 4 லைன், இவர் வந்து இங்கே பிறந்தாரு, இந்த வினாக்கான நோக்கம் இதான் அப்படின்றது நீங்கள் முன்னுரையில் எழுதணும். ஓகேவா? அதே வந்து இந்த கட்டுரை முடிக்கும் போதுன்னா, அந்த முன்னுரையை முடிக்கும் போது இந்த கட்டுரையில் இவற்றை பற்றி காண்போம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு முழுமை பெற்றிருக்கும். அப்போ இதை பற்றி தான் சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்த உடனே தெரியும். டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓ இதை பற்றி சொல்ல வராங்க போல, இந்த கொஷினுக்கு இதை இப்படி தான் எழுத போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே தெரியும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னுரையில் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பு. டேரெக்டாக ஆசிரியர் குறிப்புன்னு டாபிக் போட வேணாம். ஆனால் ஆசிரியர் குறிப்பை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றத அதில் காமிக்கணும். இங்கே வந்து இவர் பிறந்தாரு, இங்கே வந்து பள்ளி படிப்பை முடிச்சாரு, இவரை பற்றி இதுதான் எழுத போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் எழுதணும். அடுத்து முடிக்கும் போது என்ன பண்ணணும், கட்டுரையில் காண்போம். இதோட மைய கருத்து அப்படின்றது நீங்கள் 2வது பாயிண்டாக எழுதணும். அந்த முன்னுரையில் இந்த வினாவுக்கான மைய கருத்து என்ன அப்படின்றத அந்த 2வது பாயிண்டாக எழுதணும். அடுத்து திருக்குறள் வினா, அதாவது வந்து இது திருக்குறள் வினாவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திருக்குறளோட பொருள் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் எழுதணும். அதுக்கான பொருளுரையும் எழுதணும். ஓகேவா? இது கிளியரா? அப்போ வந்து என்ன பண்ணணும், அப்போ வினா எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பு அப்படின்றது எழுதணும், கட்டுரையில் காண்போம், மைய கருத்து எழுதி இந்த கட்டுரையில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது எழுதணும். இதே மாதிரி திருக்குறள் வினாவா இருக்கு, திருக்குறள் வினா வந்து நெடுவினால கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு திருக்குறள் மனப்பாட பகுதி திருக்குறள், அதோடைய பொருள் அப்படின்றது எழுதணும். கிளியரா? அதுக்கு அடுத்து என்ன சார் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சப்டாபிக் 1, அதாவது சப்டாபிக் எல்லாமே ஒரே சப்டாபிக் தான், நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஆனால் இது எந்த சப்டாபிக்ல வேணா நீங்கள் எதை வேணா எழுதலாம். சப்டாபிக்ல என்ன சார் எழுதணும் அப்படின்னா, வரிசை மாறாமல் எழுதுதல். சார் வரிசை மாறாமல் எழுதுதல்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கதை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, வந்து 12th இல்லை 10th வந்து உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. அந்த கதை எப்படி இருக்கும்னா வரிசை மாறாமல் இருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யார் வந்தானா அவங்கள தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் கடைசியில் உள்ளவங்க முன்னாடி வந்தாங்க, நீங்கள் கதையை வந்து குழப்பிடக்கூடாது, வரிசையாக எழுதணும். அப்போ தான் எப்படி இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஓகே ஒவ்வொன்றும் லைன் பை லைன் எழுதியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, வரிசை மாறாமல் எழுதணும். ஒருத்தவங்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, அடுத்து எந்த கதை மாந்தர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், வரிசையாக எழுதணும். அதுக்கடுத்து புல்லட்டின் ஆர் ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணலாம். புல்லட்டின் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார் போட்டு எழுதலாம். சில ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டார் போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்டாபிக்கே ஸ்டார் போடலாம். இல்லை வந்து ரோமன் லெட்டர் கொடுக்கலாம், 1 2 அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ரோமன் லெட்டர் கொடுக்கலாம், இல்லை புல்லட்டின் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இடைவெளி, அதாவது வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே ஒரு நெடுவினா அப்படின்னா பார்த்த உடனே ஓகே இந்த அதை படிக்கிறோமோ இல்லையோ, படிக்கிறது முன்னாடி டிக் போட்டு உங்களுக்கு மார்க் அப்படின்றது கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு நெடுவினா அப்படின்றது நீங்கள் எழுதணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி ரொம்ப முக்கியம். அப்படியே பார்த்த உடனே ஓகே இதான் எழுதியிருக்காங்களா ஓ அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதனால பண்ணணும்னா வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி நல்லா வந்து பார்க்கவே புரியணும். அந்த வார்த்தை ஓ இதான் எழுதியிருக்காங்க, இந்த வார்த்தை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி இருக்கணும். அந்த மாதிரி இடைவெளி எழுதும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால பேஜஸையும் கொண்டு வரும். அதுக்குன்னு வந்து ஒரு பேஜில் வந்து 4 லைன் தான் சார் எழுதுவேன், இல்லை 6 லைன் சார் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் புரியணும், அதே மாதிரி தெளிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி அப்படின்றது கொடுக்கணும். அதே மாதிரி உங்களால் நெடுவினா அப்படின்றது குறைஞ்சபட்சம் 2 பக்கத்துக்காச்சும் எழுதணும். ஓகேவா? நீங்கள் இடைவெளி விட்டு விட்டு
எழுதுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2 பக்கம் வந்துடும். உங்களால் முடிஞ்சா 2 பக்கத்தை தாண்டலாம், இல்லை அப்படின்னா 2 பக்கத்துலேயே எழுதலாம். ஓகேவா? ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அது மினிமம் 3 பக்கமே போகும். அந்த ஒரு சுவையோடு எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 3 பக்கமே போகும். இல்லை அப்படின்னா மினிமம் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணணும், 2 பக்கமாச்சு நீங்கள் எழுதணும். கிளியரா? இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சப்டாபிக் 2 1 எந்த சப்டாபிக்ல வேணா இதை எதை வேணா எழுதலாம். நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுல மேற்கோள்கள், ஏதாச்சும் வார்த்தையோட மேற்கோள்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மேற்கோள் பண்ணி காமிக்கணும். அதாவது மேற்கோள் குறி போட்டு இந்த இடத்துல இதை விருந்து சொல்லியிருக்காரு, அண்ணாதுரை வந்து இதை சொல்லியிருக்காரு, ஆறுமுகம் வந்து இதை சொல்லியிருக்காரு, இதை வந்து அதோட நயம்பட உரைக்கணும். அதுல எப்படி புக்ல இருந்துச்சோ நீங்க என்னதான் வந்து கதையை வந்து உங்க ஓன் வேர்டிங்ஸ்ல எழுதினாலும் சில கோட்ஸ் இருக்கு, சில இந்த வார்த்தையை வந்து இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை நீங்க வந்து அதை மாறாம அப்படியே எழுதணும். அப்பதான் வந்து எப்படி இருக்கும், ஓ புக்ல உள்ளதை படிச்சு அப்படியே எழுதியிருக்காங்க இவங்க அப்படின்னு தெரியும். ஓன் வேர்டிங்ஸ்ல சில வார்த்தைகள் இருந்தாலும் நீங்க மேக் பண்ணி எழுதினாலும் இந்த கோட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து மேற்கோள் குறி போட்டு நீங்க அதை எழுதியிருக்கணும். கிளியரா? அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும், உணர்ச்சி குறியீடுகள். சார் உணர்ச்சி குறியீடுகள்னா என்ன சார் அப்படின்னா, அடடா என்ன அப்படின்ற வார்த்தையெல்லாம் வருது அப்படின்னா ஆச்சரிய குறி அப்படின்றது போடணும். வினா, அதாவது இது எழுமோ அப்படின்னா நீங்க அதில் என்ன பண்ணணும், கொஷின் மார்க் அப்படின்றது போடணும். இந்த மாதிரி அதாவது கதை எழுதும் போதோ இல்லை வந்து ஒரு கட்டுரை எழுதும் போது என்ன பண்ணணும், உணர்ச்சி குறியீடுகள் இருந்தால் உணர்ச்சி குறியீடுகள் போடணும். வினாவா ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா வினா அப்படின்றது போடணும். இதெல்லாம் போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பார்க்கவே ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து அண்டர்லைன் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, ஒரு சப்டாபிக் போட்டு ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, எழுதும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூலே எழுதிட்டு இருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில் ப்ளூ பென் பிளாக் பென் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ பெனில் எழுதிட்டு இருக்கும்போதே நடுவில் பிளாக் பென்னால ஒரு வார்த்தை அப்படின்றது எழுதலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக ப்ளூவில் எழுதும்போது அந்த பிளாக் பெனில் உள்ள வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இதுதான் எழுதியிருக்காங்களா அவங்க, இந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்களே, இது முக்கியமான வார்த்தையாக இருக்கணும். அதாவது உங்களுக்கே தோணும் இந்த வார்த்தை அப்படின்றது அது கீவேர்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த வார்த்தையை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், அப்படி வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ப்ளூ பெனில் எழுதிட்டு கீழே வந்து ஒரு அண்டர்லைன் அப்படின்றது போடணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூ பென்னால எழுதிட்டே வரீங்க, ஒரு முக்கியமான வார்த்தை அப்படின்றது தெரியுது, அந்த முக்கியமான வார்த்தையில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் பென்னால எழுதணும். அப்படி பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ளூ பென்னால கீழே அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? இது கிளியரா? இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சார் எழுதணும் அப்படின்னா சப்டாபிக் 3 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் வினா. இதாவது அறிவுடைமை உள்ள திருக்குறள் எப்படி வந்து விவரிச்சிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு நெடுவினா கேட்குறாங்க. 10th இருக்கலாம் இல்லை 12th இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நெடுவினா கேட்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா திருவள்ளுவரை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் அவரை பற்றி எழுதலாம். திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவுக்கு பின்ன அந்த மாதிரி இந்த 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தாரு, அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். இதில் வந்து இத்தனை குறள் இருக்கு, இத்தனை அதிகாரம் இருக்கு, இத்தனை பால் இருக்கு அப்படின்றத நீங்க பிரிச்சு எழுதலாம். பிரிச்சு எழுதிட்டு அதுல என்ன பண்ணா பொருளுரை அப்படின்றத எழுதணும். எதுக்காக? இப்ப அறிவுடைமையை பத்தி கேட்டிருக்காங்கன்னா அறிவுடைமையை பத்தி ஒரு பொருளுரை அப்படின்றது எழுதணும். என்ன சார் எழுதுறது அப்படின்னா அறிவுடைமை அதிகாரத்துல இத்தனை குறள் இருக்கு, அதுல வந்து எதை பத்தி பேசுறாங்க, அறிவை பத்தி பேசுறாங்க, இந்த மாதிரி எழுதும்போது ஓகே இந்த குறளுக்கு இந்த வினாவுக்கு தேவையான பொருளுரை அப்படின்றது இவர் எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணணும், பொருள் கட்டாயமா எழுதணும். இப்ப திருக்குறள் கேட்டிருக்காங்க அப்படின்னா மனப்பாட பகுதி இருந்து அந்த திருக்குறளை எழுதிட்டு அதுக்கு கீழே பொருள் அப்படின்றத நீங்க கட்டாயமா எழுதணும். ஏன் சார் திருக்குறள் எழுதி பொருள் எழுதணும் அப்படின்னா அப்பதான் பார்க்க எப்படி இருக்கும், உங்களுக்கு பேஜஸும் அதிகமா வரும், பார்க்கவும் அட்ராக்ஷனா இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க புக்ல இருக்க மனப்பாட பகுதி திருக்குறளையாச்சும் நீங்க எழுதி அதுக்கான பொருள் அப்படின்றது எழுதி இருக்கணும். ஓகேவா? அதுதான் மனப்பாட திருக்குறள் மற்றும் பொருள் அப்படின்றது நீங்க எழுதி இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து உங்களால எங்கேயாச்சும் கோலன், அதாவது வந்து 2 புள்ளி எங்கேயாச்சும் வைக்க முடியுது, அதாவது வந்து நீங்க வந்து ஒரு சப்டாபிக் போடுறீங்க, அந்த இடத்துல வந்து 2 கோலன் அப்படின்றத வைக்கலாம். எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப், ஒரு தொடர் முடியுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப், அதாவது நிறுத்தற்குறி அப்படின்றது இடணும். ஓகேவா? அதெல்லாம் கொடுக்கணும். அடுத்து நெடுவினா எழுதும்போது நீங்க நடுவில் பிளாக் பென் அல்லது ப்ளூ பென்னால ஹைலைட் அல்லது அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க, அதுல வந்து நடுவில் வந்து ஒரு ப்ளூ பென்னால இல்லை பிளாக் பென்னால என்ன பண்ணலாம், நீங்க வந்து அதை மட்டும் தனியாக எழுதி காமிக்கலாம். அதுதான் வந்து எப்படி இருக்கும், பார்க்க வந்து ஹைலைட்டா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்க அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது கிளியரா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அடுத்து நேர மேலாண்மை. நேர மேலாண்மை வினாவை தேர்ந்தெடுப்பது எப்படி? அதாவது நேர மேலாண்மை அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 hours எக்ஸாம்னு வச்சுப்போம். என்ன பண்ணுறீங்க, 1 மார்க்லாம் எழுதுறீங்க, குருவினா எழுதுறீங்க, சிறுவினா எழுதுறீங்க, கடைசி நெடுவினா வந்துட்டீங்க. கடைசியில் பார்த்தா 1/2 hour கூட இல்லை, 20 நிமிஷம் தான் இருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கதை கொஷின் இருக்குது,
இல்லை அப்படின்னா ஒரு திருக்குறள் வினாவோ இல்லை ஒரு கட்டுரை வினாவோ இருக்கு. இப்போ நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டுரை வினாவையோ இல்லை வந்து திருக்குறள் வினாவை தான் சூஸ் பண்ணணும். கதை வினாவை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பக்கமாக போகும், எழுத டைம் இருக்காது. அதுதான் நேர மேலாண்மை. எழுதும்போது எதை வந்து சூஸ் பண்ணணும், கொஷின், அதாவது உங்களுக்கு 2 கொஷினும் தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு போகணும். இல்லை சார் எனக்கு கதை மட்டும்தான் தெரியுது, இந்த இது தெரில அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக எழுதினாலும் பரவாயில்ல, இல்லை எழுத்து வந்து மணக்க போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து எனக்கு 2 கொஷின் தெரியுது அப்படின்றப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமை வச்சு நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கணும். என்ன வாட்ச் கட்டியிருக்கோம் அப்படின்னா அனலாக் வாட்ச் அப்படின்றது கட்டியிருக்கணும். டைமுக்கு எப்பயுமே வந்து பிரித்து வச்சுக்கணும். இந்த கொஷனுக்கு இவ்வளோ தான் எடுத்துக்க போகிறேன், 1 மார்க்குக்கு நான் 10 நிமிஷம் தான் எடுத்துப்பேன், 8 நிமிஷம் தான் எடுத்துப்பேன், அதுக்கு மேலே நான் இதுக்கு எடுத்துக்க மாட்டேன், குருவினாவுக்கு இவ்வளோ டைம் தான் எடுத்துப்பேன், சிறுவினாவுக்கு இவ்வளோ டைம் தான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு நெடுவினா எழுதும்போது இல்லை சார் நான் யோசிச்சு எழுதுனேன், டைம் எல்லாம் எனக்கு குருவினா சிறுவினாலே போயிடுச்சு, நெடுவினா வரும்போது எனக்கு டைமே பத்தல சார், ஒரு வினா விட்டுட்டு வருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கொஷினை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எல்லா நெடுவினாவும் எழுத முடியும், மார்க் அப்படின்றதையும் ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி சார் நான் சூஸ் பண்றது அப்படின்னா எந்த வினா உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்றது பாருங்க. 2 வினா இருக்கு, அல்லது கொடுத்து கேட்டிருக்காங்க. 2 வினா இருக்கு. எதை எழுதுனா எனக்கு மார்க் வரும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் எதை எழுதுனா எனக்கு டைம் சீக்கிரமா எழுத முடியும். இப்போ கதையெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா 3 பேஜ் வரும், ஆனால் டைம் அப்படின்றது பத்தாது. ஆனால் வந்து ஒரு வேற வினா வேறேன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கொஷின் மாதிரி கொஷின்லாம் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு 2 பேஜ் தான் வரும், ஆனால் கிறிஸ்பாவும் எழுதிடலாம், ஞாபகமாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வினாவை சூஸ் பண்றது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதனால தான் உங்களுக்கு நேர மேலாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த வினாவை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை நீங்க மனசுல வச்சுக்கணும் எழுதும்போது. ஓகேவா? அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கதை வினா எழுதும்போது என்ன சார் பண்ணணும். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு கதை வினா நல்லா தெரியுது சார், இந்த கதை எனக்கு அப்படியே தெரியும், ஆனால் ஓன் வெட்டிங்ஸ்லாம் எழுத போறேன், ஆனால் நடுவில் அந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணி எழுதிடுவேன் சார், எனக்கு மார்க் வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா என்ன எப்படி சார் நான் அந்த கதை வினா எழுதணும் அப்படின்னா கதை மாந்தர்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை வினா எழுத போறீங்க அப்படின்னா கதை மாந்தர்கள் கண்டிப்பா எழுதியிருக்கணும். அதுல யார் யார் உள்ள கதையில வர போறா அப்படின்றத கதை மாந்தர்கள் கண்டிப்பா எழுதணும். யார் வர போறா, இப்போ வந்து ஆறுமுகம் வர போறாரு, பாபுன்னு ஒரு ஊழியர் வர போறாரு, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், பாபுன்னு ஒரு ஊழியர் வர போறாங்க, நர்ஸ் வர போறாங்க, டாக்டர் வர போறாங்க அப்படின்ற இருக்கு அப்படின்னா கதை மாந்தர்கள் அப்படின்னு டாபிக் போட்டு அதுல வரிசையா எழுதணும். இவங்கெல்லாம் வராங்க, முன்னுரை எழுதணும், முடிவுரை எழுதணும், எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்றது எழுதணும். இதெல்லாம் கண்டிப்பா எழுதணும். கதை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பா கதை மாந்தர்கள் நீங்க கண்டிப்பா குறிப்பிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உணர்ச்சியான வார்த்தைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நீங்க எழுதணும். அது வந்து நம்ம ஆறுமுகம் கதையிலே பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு, இந்த கிழடு வந்து இந்த குழந்தைய வச்சு அல்லாட வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து என்ன எப்படி இருக்கும், அந்த வார்த்தையை நீங்க அப்படியே எழுதணும். ஓகேவா? அந்த கிழடு இந்த கிழரை வந்து இந்த குழந்தையோட இனிமேல் அல்லாட வேண்டியதான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் புக்கில் எப்படி இருக்கோ அதே வார்த்தையை நீங்க அங்கே எழுதும்போது டீச்சர்ஸுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஓ புக்கில் உள்ளது அப்படியே எழுதியிருக்காங்க இவங்க, ஓ படிச்சு தான் எழுதியிருக்காங்க, கதை அடிக்கல, சும்மா வந்து கதை அடிக்கல, எதுவும் படிச்சுட்டு தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கில் உள்ள சில வேர்ட்ஸ் அப்படியே வந்து என்ன பண்ணணும் மனனம் செய்து மனப்பாடம் செய்து அதையும் அதில் வந்து குறிப்பிடணும். அப்போதான் எப்படி இருக்கும் அப்படின்னா புக்லேருந்து படிச்சு எழுதியிருக்காங்க, இவங்களா வந்து கதை அடிக்கல, கடைசி மினிட்ல வந்து கதை அடிக்கல அப்படின்றது தெரியும். அதனால என்ன பண்ணணும் உணர்ச்சியான வார்த்தைகள்னா அதை அப்படியே எழுதணும். அதை மட்டுமாச்சும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும். கதையே நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு போனாலும் என்ன பண்ணுவோம் கடைசி டைம்ல போய் மச்சாண்டே இந்த கதையை சொல்றா அப்படின்னு கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு போய் எழுதுவோம். ஆனால் எழுதும்போது என்ன பண்ணணும் அந்த வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போனாதான் அந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தையும் எழுத முடியும். அதே மாதிரி என்ன பண்ணணும் ஆச்சரிய குறி போடணும், கொஷின் மார்க் போடணும், அவர் வந்து கம்மா எங்கெங்கெல்லாம் தேவையோ கம்மா போடணும், இந்த மேற்கோள் குறிகள் அதெல்லாம் போடணும். இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் நடுநோட்டில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து கதை வினா எழுதும்போது யூஸ் பண்ண வேண்டியது. கிளியரா? அதுக்கு அடுத்து கட்டுரை அல்லது கடிதம் கட்டுரை அல்லது கடிதம் எழுதுறேன் சார், அங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டுரை எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு அதேதான் சேம் வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும், நடுவில் சப் டாபிக்ஸ் இருக்கணும், நடுவில் என்ன பண்ணணும் கோட்ஸ் அப்படின்றது இருக்கணும். அதாவது வந்து இவர் வந்து இதை பத்தி சொன்னாரு, அதாவது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மேல போயிருக்காங்க, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா விமானம் ஓட்டுறாங்க, இன்னைக்கு கப்பல்ல வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்றது ஒரு கோட். அது என்ன பண்ணணும் மேற்கோள் குறி போட்டு பிளாக் பென்ல எழுதலாம், இல்ல வந்து ப்ளூ பென்ல எழுதி கீழே அண்டர்லைன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்ன இது மாதிரி உள்ள கோட்ஸ் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓ இதெல்லாம் சூப்பரா எழுதிருக்காங்களா, ஓ இதெல்லாம் வந்து இப்படி எழுதிருக்காங்களா அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு ஆர்வமா இருக்கும். திருத்தும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்து இது ஃபுல்லாலாம் படிக்க மாட்டாங்க, நீங்க உள்ள நடுவில் கதை அடிச்சு விட்டாலும் பரவாயில்ல, மேல உள்ளதெல்லாம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே திருப்பிட்டு ஃபுல் மார்க் அப்படின்றது போடுவாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சப் டாபிக்ல கோட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். கிளியரா? அதுக்கடுத்து கடிதம் எழுதும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அனுப்புனர் இருக்கணும். எப்பயுமே என்ன பண்ணணும் அனுப்புனர் இருக்கணும், பெறுநர் இருக்கணும், இடம் நாள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். இடம் மேல வந்து இடம் இருக்கணும், நாள் இருக்கணும். ஓகேவா? அடுத்து பொருள் அப்படின்றது எழுதாம இருக்கவே கூடாது. அது என்ன கடிதமான இருக்கட்டும், உறவினருக்கு கடிதமா இருக்கட்டும், இல்ல அலுவலக கடிதமா இருக்கட்டும், ரெண்டுத்துலயும் பொருள் அதாவது உறவினருக்கு கடிதமா இருக்கட்டும் இல்ல வந்து
இந்த கடிதமா இருக்கணும். அதுல என்ன பண்ணணும், பொருள் அப்படின்றது கண்டிப்பா எழுதியிருக்கணும். எதை பத்தி நீங்க சொல்ல வரீங்க அப்படின்றத எழுதியிருக்கணும். அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா அம்மா அப்படின்றத நீங்க எழுதியிருக்கணும். யாருக்கு எழுதினாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை அப்படின்றது கொடுக்கணும். ஓகேவா? அதை என்ன பண்ணணும், மதிப்பிற்குரிய ஐயா இல்ல மதிப்பிற்குரிய அம்மா அப்படின்றத நீங்க எழுதியிருக்கணும். அடுத்து அதுலயே வந்து என்ன பண்ணணும், கமா ஃபுல் ஸ்டாப் இடம் அப்படின்னு போட்டுட்டு கமா போடணும். அதாவது வந்து நாள் அப்படின்றதுல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்க ஸ்கூல் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உங்களோட பேரை வந்து குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, சில ஸ்கூல்ல ஆனா அவனா ஈனா போட சொல்லுவாங்க, சில ஸ்கூல்ல XXX YYY ZZZ அந்த மாதிரி போட சொல்லுவாங்க. உங்க ஸ்கூல்ல எதை சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க கேட்டுக்கோங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், பெயர் எழுதும் போது ஆனா அவனா ஈனா போடலாம், இல்ல ZZZ அப்படின்னு போடலாம். அந்த மாதிரி ஒரு இடத்தை குறிப்பிடும் போது சென்னை அப்படின்னு குறிப்பிடும் போது ஏதாச்சும் ஒரு சிம்பிள் குறியிடலாம். XXX YYY ZZZ ஏ இல்ல ஆனா இவனா ஈனா ஆனா 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 அவனா 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 இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து எப்பயுமே வந்து என்ன முடிக்கணும், எப்பயுமே ஒரு கதை அதாவது கடிதம் எழுதும்போது என்ன பண்ணணும், இப்படிக்கு தங்கள் உண்மை இல்ல அந்த மாதிரி போட்டு பேர் எழுதலாம். இல்ல ஆனா அவனா ஈனா அப்படின்றது போடலாம். அதே மாதிரி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ளோடு போட்டு இந்த இடத்துல கமா போடணும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணி எழுதணும். அப்பதான் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. அடுத்து உரைமேல் முகவரி கண்டிப்பா எழுதாமே இருக்கக்கூடாது. உரைமேல் முகவரினா ஒண்ணுல பெருநர் அட்ரஸ் தான் நீங்க எழுதணும். ஓகேவா? உரைமேல் முகவரி அப்படின்றத கண்டிப்பா எழுதியே ஆகணும். பெருநர்ல என்ன எழுதுனீங்களோ அதை வந்து கடைசி எழுதணும். உரைமேல் முகவரினா ஒன்றும் இல்லை, நம்ம லெட்டர் அனுப்ப போறோம், அதுக்கு மேல உரை மேல வந்து ஒரு முகவரி எழுதணும். அப்பதான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது மேல படிச்சுட்டு கொடுப்பாங்க. அதுதான் உரைமேல் முகவரி. கடிதம் எழுதும்போது கண்டிப்பா உரைமேல் முகவரி அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். கிளியரா? அதுக்கு அடுத்து சார் முடிவுரையில நான் என்ன சார் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேற்கோள்கள் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே வந்து முடிவுரை எழுதும்போது மேற்கோள்கள், நாலடியார்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க, திருக்குறள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க, திருக்குறள் ஒரு குறளை எழுதி இதை பத்தி விளக்கியிருக்காங்க அப்படின்றது எழுதணும். மணிமேகலை அல்லது சிலப்பதிகாரத்தில் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எழுதணும். அப்புறம் வந்து உரையில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்றத எழுதணும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து விளக்கப்பட்டுள்ளது, இது வந்து நயம்பட குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றதெல்லாம் நீங்க கடைசியா எழுதணும். கிளியரா? அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா, அவ்வளவுதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.